அதிமுகவுக்கு அது அப்படிதான் தெரியல, அந்த அடிக்கட்டுமானம் உண்டான்னு தெரியல. திமுகவினுடைய அடிக்கட்டுமானம் என்பது சுயமரியாதை, திராவிட கட்சிகள் இயக்கங்களுடைய அடிக்கட்டுமானம் சுயமரியாதை. அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு அந்த உணர்வு உண்டு. ஆனா அதிமுகன்ற அந்த கட்டமைப்பு எப்போதும் அந்த சுயமரியாதையை பேணுவதாக இருந்ததா அப்படின்னா உண்டு, இல்லை அப்படின்ற ரெண்டு கேட்டகிரிலையும் அவங்க விழுகிறாங்க. அதிமுகவினுடைய தொடக்கத்திலிருந்தே அது ஒரு தனி நபரினுடைய துதிபாடுகின்ற கட்சி. இப்போ அண்ணா இருந்தார், அண்ணாவுக்கு பிறகு கட்சி காணாம போயிரும்னு நினைச்சாங்க. அண்ணா இறந்து போனார், கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு காணாம போயிரும்னு நினைச்சாங்க. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலினுக்கு பிறகு காணாம போகும்னு நினைச்சாங்க. இப்ப அவர் இருக்கும் போதே உதயநிதி ஸ்டாலினும் சிறப்பாக தான் செயல்படுறார். இந்த கமாண்டிங் இருக்குல்ல, இது தனி மனித துதிபாடலால் வந்தது அல்ல. இந்த கமாண்ட்ல இருக்கிறவங்க இந்த கோட்பாடுகளுக்கு எதிரான முடிவுகளை எடுத்தால் மக்களும் அவரை நிராகரிப்பார்கள், கட்சியும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியான ஒரு இது. ஆனா இங்க அதிமுகவை பார்க்கும் பொழுது இங்கேயும் ஆள் இல்ல, அதாவது தலைமை யார் வந்தாலும் கட்சி கட்டுக்கோப்பா இருக்குன்றது ஜெயலலிதா வரைக்கும் இருந்து கொண்டிருந்தது. ஆனா அதுல அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவின் காலில் விழுந்து வணங்குவது, எம்ஜிஆரினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது, எம்ஜிஆரை கடவுளாக அர்ச்சிப்பது. நீங்க திமுக தொண்டன் ஸ்டாலினை புகழ்வதற்கும் அதிமுக தொண்டன் எம்ஜிஆரை புகழ்வதற்கும் இருக்கக்கூடிய ஒப்பீடு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வாழும் வள்ளலே, மனிதருள் கடவுளே, மனிதருள் புனிதரே, வாழும் காந்தியே, வாழும் இயேசுவே, இப்படிதான் அவருடைய புகழாரங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப இங்க அப்படியானது இருக்காது. திராவிட பேரரசனே வேண்டுமானா இருக்குமே தவிர, அது ஒரு ரெட்டாரிக்கா வேணா இருக்குமே தவிர, நீ அந்த கடவுள், நீ இந்த கடவுள் அப்படின்றது யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் லோக்கல்ல போஸ்டர் அடிச்சிருக்கலாமே தவிர, அதிமுகவுடைய அடிப்படையே தான் ஒரு தனி மனிதனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எம்ஜிஆரை வணங்க வேண்டும், அடுத்து ஜெயலலிதாவை வணங்க வேண்டும். முதல்ல ஒரு தந்தை தெய்வம் இருந்தது, பிறகு ஒரு தாய் தெய்வம் வந்தது, பிறகு தாய் தெய்வம் போன பிறகு இன்னொரு தாய் தெய்வத்தை அந்த கட்சி தேடியது. அந்த தாய் தெய்வத்தை ஒரு பேய் கடத்தி விட்டு போய்விட்டது. பிறகு இன்னொரு பிசாசிடம் அந்த கட்சி சிக்கி கொண்டது. இப்படியாக அந்த கட்சியினுடைய வரலாறு இருக்கு.